ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம், நன்றி பலிகளை செலுத்துகிறோம், ஆண்டவருக்கு காணிக்கைகளை செலுத்துகிறோம், ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அதுபோல ஆலயத்திற்கு வெளியே ஆண்டவருக்கு பிரியமான தான தர்மங்களை நாம் செய்து நன்மை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து தான தர்மங்களை செய்து தேவனை பிரியப்படுத்தும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா 16:9 இப்படியாக சொல்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுமாறு உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல, நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள். இங்கே நாம் சேர்த்து வைப்பது எதையுமே அங்கு நம்மோடு கூட எடுத்து செல்ல முடியாது. ஆனால் அழிந்து போகும் இந்த உலக பொருட்களால் பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியும். அது எப்படி என்று கேட்கிறீர்களா? இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்யும் போது உணவு, உடை, அவர்களுக்கு தேவையான ஏதாவது ஒன்றை எது உங்களால் முடிகிறதோ அதை அவர்களுக்கு தானமாக தர்மமாக கொடுக்கும் போது பரலோகத்திலே நீங்கள் கனம் பண்ணப்படுவீர்கள். உங்களுடைய பொக்கிஷம் அங்கு சேர்த்து வைக்கப்படும். மத்தேயு 6:20 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இத்தனை வயது வரை எவ்வளவு பரலோகத்தில் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள்? இந்த வருஷத்தில் இதுவரை எவ்வளவு ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மமாக கொடுத்திருக்கிறீர்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னும் எதுவும் பிந்தவில்லை. இன்றே செய்யாமல் விட்டதை செய்துவிடுங்கள். அப்போஸ்தலர் 10:31 நாம் வாசிப்போம். கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. இங்கே பாருங்கள், கொர்நேலியுவின் ஜெபங்களும் தான தர்மங்களும் பரலோகத்தில் தேவனுடைய சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது என்று ஒரு தேவதூதன் வந்து அவனிடம் சொல்லுகிறான். ஒரு மனிதன் செய்த நன்மைக்காக கர்த்தர் தம்முடைய தூதனையே அவனுக்காக அனுப்புகிறார். அவனுடைய ஜெபத்திற்கெல்லாம் பதில் கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய எப்பொழுதுமே பின்வாங்காதிருங்கள். எவ்வளவோ செய்து விட்டோம், எனக்கு நல்லது எதுவும் நடக்கவில்லை என்று முறுமுறுக்காதிருங்கள். உங்களுடைய ஜெபமும் தான தர்மமும் பரலோகத்தின் தேவனுடைய சந்நிதியை நிச்சயம் சென்றடையும். உங்களுக்கு நன்மை உண்டாகும். நீதிமொழிகள் 3:27 இப்படியாக சொல்கிறது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு திராணி இருக்கும் போது தான தர்மங்களை செய்யுங்கள். அது எதுவும் வீணாவதில்லை. அது உங்களுக்கே நன்மையை கொண்டு வரும். அதே நேரத்தில் அதை செய்யாமல் விட்டால் லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்தில் ஐஸ்வர்யவானுக்கு நேரிட்டதுதான் உங்களுக்கும் எனக்கும் நேரிடும். லாசரு எப்படியும் ஆபிரகாம் மடியிலே போய் அமர்ந்து விடுவான். சுயநலமாய் வாழ்ந்த ஐஸ்வர்யவானின் நிலைமைதான் பரிதாபம். ஆகையால் மிகவும் ஜாக்கிரதையாயிருந்து நன்மை செய்வோம், தான தர்மங்களை பண்ணுவோம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பார்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளாகிய நாங்கள் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் குடும்பமாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதற்கான ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, யாருடைய தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்திரளப்பட்டது? ஏ லாசரு, பி ஐஸ்வர்யவான், சி வேலைக்காரன், டி கொர்னேலியு. ஒரிசா, உத்தரப்பிரதேச மாநிலங்களிலே ஊழியம் செய்தவரும் நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காகவும் நம்மால் ஆதரிக்கப்படும் ஆதிவாசி குழந்தைகளுக்காகவும் குஷ்டரோகிகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இவர்களுக்கு புத்தாடைகள், கம்பளி, போர்வைகள் வழங்க திட்டமிட்டு இருக்கிறோம். அதற்கான தேவை ஏறக்குறைய 2 லட்சம் ரூபாய். கர்த்தரால் ஏவப்பட்ட பிள்ளைகள் தயவு செய்து இவர்களுக்கு உதவி செய்ய முன்வாருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.